श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரோ ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு பேசுகிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்டாச்சு, அதில் கோரே புத்திம் அப்படின்னு கேட்டால் கோரே மாம் நியோஜயசி கேசவ கேசவ அப்படின்னு கூப்பிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டமானது இருக்குது, அப்புறம் அதே மாதிரி வியாக்கியன புத்திம் மோகய சீவமே அப்படின்னு கேட்டால் நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் அப்படின்னு கேட்குறார். அதாவது உயர் நலத்தை அடையவேனா அல்லதை அடைய மாட்டேனா, என்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப வியாமிஸ்ரேன அப்படின்னா குழப்பது போல் சொல்லிகிட்டே இருக்கியே, இதில் நான் எப்படி மேலே நிலைமைக்கு வருவேனா வரமாட்டேனா, எதை செய்யணும், அது எனக்கு எது சரியோ அது நீயே சொல்ல. ஆப்னியாம் அடைவேனா அந்த ஒன்றை நிச்சயித்து கூறி அருள்வாய் அப்படின்னு கேட்குற. அதுக்கு பெருமாள் உடனே பதில் என்ன சொல்கிறார், அனக அப்படின்னு கூப்பிட்டு அஸ்மின் லோகே இந்த உலகத்தில் த்விவிதா 2 வகையான நிஷ்டை அதாவது அனுசரிக்க வேண்டிய முறைகள் புராக ஆதியில் மயா என்னால் புரோக்தா கூறப்பட்டது. அதாவது 2 விதமான பேட்டர்னில் நம்ம மேலே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் ஆத்ம விசாரத்தில் முன்னேறுவதற்கும் 2 வழிகள் கூறப்பட்டது. எப்பொழுது? முன்னொரு காலத்தில் ஆதியில். அது ஞான யோகத்தினால் சாங்கியர்களுக்கும் கர்மயோகத்தினால் கர்மயோகிகளுக்கும் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு. அதாவது ஞானத்தை முக்கியத்துவமாக கொண்டு அவங்களோட வாழ்க்கையை, அதாவது ஆத்ம விசாரத்தை மேலெடுப்பவருக்கு அது சாங்கியர்களுக்கும், அதுபோல் கர்மயோகத்தை அதாவது அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு ஆசிரமத்தில் வர்ணாசிரமம் என்ன சொன்னேன், முதல்ல பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. இது 4 விதமான ஆசிரமங்கள். அதாவது வாழ்வு முறை நெறிகள், வாழ்முறை. அது அந்த வாழ்விக்கிற முறை என்ன, பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு சொன்னால் அவனுக்கு அனுஷ்டானங்களை சிறப்பு கொடுக்கணும். கிரகஸ்தனுக்குன்னு சொன்னால் அவனையும் காப்பாற்றிக்கணும், அவன் தாய் தகப்பனை அவனை சுற்றி இருக்கிறவா எல்லாரையும் காப்பாற்றணும். அப்புறம் சன்னியாசிகளை வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் உபகாரம் பண்ணணும் அப்படின்னா. அதுபோல் இந்த 4 விதமான ஆசிரமங்களில் இருக்கிறவனுக்கு, அதாவது கர்மாவை விடாது செய்பவனுக்கு கர்மயோகிகளுக்கும் இது சிறப்பாக அமையும். அதை புறா அப்படின்னு சொன்னால் புராணா முன்பொரு காலத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். முன் அவதாரங்களில் கிருஷ்ணர் இப்போ தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தும் போது அர்ஜுனன்கிட்ட பேசுகிறார். இதுக்கு முன்ன ராமாவதாரம், ரிசுமாவதாரம், வாமனனாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லும்போது முன்றைய அவதாரங்களில், இதற்கு முந்தின அவதாரங்களில் புறா அப்படின்னு சொன்னால் அப்படி கூட நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். புறானா முன்னாடி, ஆதியில், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படி சொல்கிறதும் சரி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கும் காட்டிலும் ராமாவதாரத்தில் நான் 2 முக்கியத்துவம் சொன்னேன். அதாவது கர்மாவை விடாது செய்ய வேண்டும், பிதுர்வாக்கிய பரிபாலனம் நிச்சயமாக செய்ய வேண்டும். அகம் அடிக்கடி என்ன சொல்வார், நான் தசரத ஆத்மஜன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது,
அதனால் நான் அப்பா சொல்கிறத விடாத கேட்பேன் அப்படின்னா, அந்த ஒரு தர்மத்தை விடாத அனுசரிக்கிறவன். ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை விடாது செய்து காட்டினார் பெருமாள் ராமாவதாரத்தில். அதுபோல் கர்மாவை அவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஆசிரமங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய கர்மாவை விடாது செய்ய வேண்டும். அப்புறம் த்விவிதா நிஷ்டாக அப்படின்னு சொன்னால், ரெண்டு விதம், த்விவிதம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான வழிமுறைகள். ஒன்றது என்ன தெரியுமா, பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கம்னு சொன்னால் மேலே மேலே வளர்ந்துட்டு போகிறது, அடுத்தது என்ன செய்யணும். இப்போ இந்த வியாபாரம் பண்ணுறவனாக இருந்தாலும், ராஜபரிபாலனம் பண்ணுறவனாக இருந்தாலும், இல்லை சாதாரண கிரகஸ்தன் கர்மாவை விடாமல் செய்கிறவனாக இருந்தாலும், அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்வா, வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள் அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் பாடம் சொல்லி தரும்போது இந்த வார்த்தையை சொல்வா, வாண்ட்ஸ் ஆர் சேஷியபிள்னு. ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பசிக்கிறது, கார்த்தால மணி 7 அப்படின்னு வைங்கோ. அப்போ 7 மணிக்கு என்ன சொல்லணும், அல்ப ஆகாரம் ஏதானு எடுத்துக்கிறோம். அல்ப ஆகாரம் எடுத்துட்டோடனே போகிறோமா, அது ஒரு 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பலிதமான ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணோம், தயார் பண்ணிவிடும். அதுபோல் இப்போ சாப்பிட்டுட்டா இப்போவே வயிறு ரொம்பிடுத்துனா அதோடு விட முடியாது. மறுபடியும் 3 மணி நேரமாக 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் அந்த என்ன பண்ணோம், ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது அத்தியாவசியம். அதுபோல் விடாமல் அடுத்தடுத்து மேலே வேலை வந்துட்டே இருக்கும். ஒரு கிரகஸ்தன் வைங்கோ, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, முதல்ல பள்ளிக்கூடம் சேர்க்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், நன்னா படித்த பிறகு மேல் படிப்பு வைக்கணும், அதுக்கப்புறம் மேல் படிப்பு ஒரு பட்ட மேற்படிப்பு படிக்கணும், அப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் மேலே படிக்கிறதுக்கு அந்த அப்பான்ற ஒரு உபகாரம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ என்னாச்சு, அது பிரவருத்தி மார்க்கம். ஆனால் அதுவே நிவர்த்தி மார்க்கம்னு வச்சுட்டா என்ன பண்ணோம், அந்த பிரவருத்தி மார்க்கத்தில் என்ன நின்ற ஞானிகள், ஜனகாதியர் முதலான ரிஷிகள். அந்த ஜனகர் என்ன பண்ணுவார், பிரவருத்தி அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சொன்னது கர்மாவை விடாது செய்கிறவனுக்கு அப்பானா பசங்களை பள்ளிக்கூடம் சேர்த்து படிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுற பெரிய மகாராஜா ஜனக மகாராஜா அவரான என்ன பண்ணுவார், ஆனால் அந்த ராஜ்ய பரிபாலனத்தில் அவருக்கு ஒரு விதமான ஈடுபாடும் இல்லை. எல்லா விஷயங்களும் என்ன பண்ண முடியும், சிஸ்டமேட்டிக்காக அடுத்தடுத்து என்ன வரும்னு ஒரு மெக்கானிக்கலாக மெஷின் போல் வரிசையாக வேலை செய்யும். ஆனால் அதில் அவருக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. அப்புறம் அதே போல் நிவர்த்தி மார்க்கம் என்ன சொன்னால், ஆத்ம சாட்சா்காரத்துக்கு தேவையான விஷயங்களை எப்பவும் யோசித்து கொண்டிருப்பது, அதற்குண்டான வேலைகளை தொடர்ந்து விடாது செய்வது, அதுவும் ஒரு கர்மா தான். அந்த கர்மாவை விடாது செய்யணும் அப்படின்னு சொன்னால் சனகாதி முனிகள் என்ன பண்ணுவார், அவள் சம்சாரம்ன்ற அந்த லைனில் வரல, அப்புறம் வேறு இன்னும் எந்த விஷயத்திலும் வரல, எப்பவும் ஆத்ம விசாரம், அடுத்தது தியானம் என்று சொன்னால் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது, ஞானம் என்று சொன்னால் அறிவை வளர்த்து கொள்வது. இந்த 2 விஷயத்தில் தான் அவள்லாம் மனசை நிறுத்தினா. அதாவது த்விவிதா, 2 விதம் என்று சொன்னால், ஒன்று பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கம்னு சொன்னால் வேலைகளை தொடர்ந்து செய்துன்னு இருக்கோம், ஆனால் அதில் ஈடுபாடு இல்லை. அது எப்படின்னு சொன்னால், சீதாயோட தகப்பனார் ஜனக மகாராஜா, இந்த ஜனக மகாராஜாவுக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லை தான் செய்கின்ற வேலையில். ஆனால் அதை அக்கறையாக என்ன பண்ணுவார், தவிர்க்காமல் எல்லா வேலைகளும் சிறப்பாகவும் ஜனங்களுக்கு எந்த விதமான குறை வராமலும் அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார். அது பிரவருத்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம் சொன்னால் சனகாதி முனிவர்கள், அந்த ஞானிகள் என்ன பண்ணுவார், ஞானத்தை பற்றி விசாரம் பண்ணுவா, அடுத்தது ஆத்ம விசாரம் பண்ணுவா, அது மேலே அதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் அந்த வேலைகளை செய்துன்னுருப்பா. அதனால் இதில் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், மானசாமே சுதா யுஷ்மத் பூர்வஜா சனகாதய சேருர் விகாயசா லோகான் லோகேஷு விகதஸ்பிருகாக சனகஞ்ச சனந்தனஞ்ச சனாதனம் ஆத்மபூஹு சனத்குமாரஞ்ச முனிர் நிஷ்கிரியான் ஊர்த்வரேதசா அதசா மானசாமே சுதா. எப்போ பூர்வஜா சனகாதய, அப்புறம் சேருர் விகாயசா லோகான் லோகேஷு விகதஸ்பிருகாக சனகஞ்ச சனந்தஞ்ச சனாதனமாத்மபூஹு சனத்குமாரஞ்ச முனீன் நிஷ்கிரியான் ஊர்த்வரேதசா. அதாவது மேலே செல்லக்கூடிய எல்லாவற்றையும் எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பது,
அதனால் அதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. இப்படிப்பட்ட 2 பேர்கள், 2 விதமான மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸோட பாக்கியை பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.